நான் உங்கள் வித்யா. என்னோட வீடியோவில் ஏதாச்சும் குறை நிறை இருந்தால் மறக்காமல் உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி டே 1ல் நாங்கள் முதுமலை போயிருக்கோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி சஃபாரி போனோம், எதில் போனால் எல்லா அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும், எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். டே 1 வீடியோவில் நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட ரேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ரூமில் 4 பேர் ஸ்டே பண்ணலாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு காட் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா காட்டுக்கு 600. அந்த ரூமுக்கான ரெண்ட் வந்து 5840 rupees வருங்க. மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ண முடியும். மினிமம் 2 பேர்லேருந்து 20 பேர் வரையும் தங்குற மாதிரி கூட அங்கே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபாரஸ்ட்டுக்கு சென்டரில். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ட்ரெக்கிங் ஷெட்டு யூனிட் 2 தாங்க. நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்க போனீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் இருந்தால் கூட ஸ்டே பண்ணுற மாதிரியான டார்மெண்ட்ரியும் இருக்குது. ரேட்டு டிஃபர் ஆகும். நாங்கள் போகும்போது இந்த ரேட் தாங்க இருந்தது. உங்களுக்கு இந்த ட்ரெக்கிங் ஷெட்டுக்கு செக்இன் டைம் வந்து 2 PM-ங்க, செக் அவுட் வந்து 12 PM தாங்க. ஒன் டே நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் எல்லாமே. நீங்கள் இதில் ட்ரெக்கிங் ஷெட் புக் பண்ணாலே அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். தைரியமாக போகலாம். ஏதாச்சும் அனிமல்ஸ் உங்கள் ட்ரெக்கிங் ஷெட் பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். எதுவுமே பயப்பட தேவையில்ல. பத்திரமா போய் ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரியான ஒரு பிளேஸ் தாங்க. அப்புறம் இந்த ரூமை எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். முதுமலை டைகர் ரிசர்வ்.comனு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே நீங்கள் சஃபாரியும் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரெக்கிங் ஷெட்டும் புக் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெம்பர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு திடீர்னு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போய் இருக்கும்போது அதோட ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெக்கிங் ஷெட்லேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பி சஃபாரி தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. ரூம்லேருந்து ஒரு 9 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். மார்னிங் இயர்லியாலாம் கிளம்பல. ஸோ 9 மணிக்கு கிளம்புனதுனால நாங்கள் சஃபாரி போகிறதுக்கு நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம். அது எல்லாமே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நாங்கள் தங்கியிருந்த அந்த ட்ரெக்கிங் ஷெட் வந்து நடுகாணி தான். அந்த நடுகாணிலேருந்து கிளம்பி கூடலூர் போய் கூடலூர்லேருந்து முதுமலை போனோங்க. முதுமலையிலேருந்து தெப்பக்காடு அப்படின்ற பிளேஸில் தான் நீங்கள் ஆஃப்லைனில் சஃபாரி புக் பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் இருக்குங்க. நாங்கள் அங்கே தான் போனோம். நீங்கள் வேணும்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம், எந்த டேட்டு எப்போ போகிறோன்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிளாக இல்லாமல் இருந்ததுனால அங்கேயே போய் எடுத்துக்கலான்ற பிளானில் தான் நாங்கள் போனோம். நாங்கள் 9 மணிக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகும்போது 10:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. அவங்க கிட்ட போய் கேட்டால் இப்போ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் 2 மணிக்கு வாங்க, மதியம் 2 மணிக்கு வந்தால் தான் உங்களுக்கு டிக்கெட் இருக்கும், அப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு 10:30 மணிலேருந்து 2 மணி வரையும் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற டவுட்டு பெருசாக இருந்தது. இதே நீங்கள் ஆன்லைனில் சஃபாரிக்கு புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குங்க. கவர்மெண்ட்டில் வந்து அந்த அஃபிஷியலாக அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா பொலிரோவும் புக் பண்ணிக்கலாம், ஜிப்ஸியும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான அமௌண்ட்டு டீட்டெயில் எல்லாமே அந்த வெப்சைட்லேயே இருக்குது. அது டிஃபர் ஆகும். அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பஸ்லேயும் நம்ம போகலாம். பட் பஸ்க்கு வந்து ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைன் தாங்க. காலையில் 6:30க்கு ஒரு பஸ் போகும். லாஸ்ட் பஸ் 5 PM வரையும் இருக்குது ஈவினிங். பட் சென்டர்லேயும் பஸ் வரும். பட் நமக்கு என்னென்னா 24 to 32 மெம்பர்ஸ் ஆச்சு இருந்தால் தான் அந்த பஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இவ்வளோ பர்சன்ஸ் இல்லைன்னா பஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ எங்கள் நாத்தனார் போயிட்டு கேட்கலான்னு டிக்கெட் அதுதான் கேட்க போனாங்க. அப்போ தான் எங்களுக்கு என்னென்னா 2 o'clock சொன்னாங்க. இது எல்லாமே அனிமல் அவங்க அந்தந்த டேட்டில் எந்தெந்த அனிமல்ஸை பார்த்தாங்கன்றதுக்கான அந்த டீட்டெயிலை தான் இந்த சார்ட்டில் போட்டிருந்தாங்கங்க. அதையும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஐயோ நம்மளால் பார்க்க முடியாது போல், 2 o'clock வரையும் வெயிட் பண்ணாதான் பஸ் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அதனால் சஃபாரி போகிற ஐடியா இருந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே. ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். மசனக்குடி தாங்க வந்தோம். மசனக்குடியில் நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாக நாங்கள் கூப்பிட்டு போய் உங்களை அனிமல்ஸ் எல்லாம் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் எல்லாமே பார்க்க முடியுமா அப்படின்ற டவுட் எங்களுக்கு இருந்துச்சு. பட் டீட்டெயிலாக கேட்டு பார்த்தோம். அதை நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ என்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு பாருங்கள், வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே மசனக்குடியிலே ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 o'clock போல் நாங்கள் அந்த ப்ரைவேட் ஜீப் தான் கேட்டோம்.
ப்ரைவேட் ஜீப்பில் ஒரு 8 பேர் கூட போகலாங்க. அமௌண்ட் வந்து 2000 தான் சொன்னாங்க. நீங்கள் கவர்மெண்ட்லேயே போயிருந்தாலும் அமௌண்ட் இதை விட எக்ஸ்ட்ராவாக தான் வந்திருக்கும். எங்களோட லக் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ப்ரைவேட் ஜீப்பை பார்த்தோம். 2000லேயே எல்லாமே சூப்பராக பார்த்தோங்க. அவங்க 3 பிளேஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோயா டேம் தாங்க. எண்டு வரையும் கூப்பிட்டு போவாங்க. இதில் ரோட் போட்டிருப்பாங்க. அந்த ரோட்டில் கூப்பிட்டு போகும்போது நம்ம அனிமல்ஸை பார்த்தோம்னா நம்மளோட லக் தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த பேர்ட்ஸ் தாங்க. அது வந்து பிணம் தின்னின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இறந்து போன எல்லாத்தோட இதையும் தான் அது சாப்பிடுமா, அப்படி தான் அது சாப்பிட்டு உயிர் வாழும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போன அங்கிள் தான் சொன்னார். இதுதாங்க அந்த டேமோட எண்டு. வரும்போது அந்த ஒரு பறவையை மட்டும்தான் பார்த்தோம். பை லக் போகும்போது எல்லா அனிமல்ஸும் பார்த்தோம். அப்புறம் நாங்கள் பார்த்தது கரடி தாங்க. நமக்கு லக் இருந்தால் அது நம்ம கண்ணில் படுங்க. எங்களுக்கு கரடி தான் பட்டது. அதுவும் எங்கள் நாத்தனார் தான் கண்டுபிடிச்சாங்க. நாம் தான் தேடி பார்க்கணும். சுற்றி சுற்றி பார்க்கும்போது தான் எந்த அனிமல்ஸ் இருக்குன்றதே நமக்கு தெரியும். கரடியை பார்த்ததும் எங்கள் அத்தை பயந்து கத்துனாங்க. நாங்கள் எல்லாருமே கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அது இறங்கி வந்தது. பட் நாங்கள் கத்துனதில் அது பயந்து எங்கேயோ போயிடுச்சுங்க. இந்த மான்லாம் பார்த்தோம். மான் வந்து நீங்கள் எந்த இடத்துல எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மங்கியை பார்த்தோம். நல்லா சூப்பராக அழகாக இருந்தது பார்க்கவே. அப்புறம் மான் வந்து அதுதான் சொன்னல, நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். மான் மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. மான்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் மான் இருக்குங்க. நாங்கள் கடாமான் கூட பார்த்தோங்க. ரோட் பாருங்கள், சூப்பராக ரோட் போட்டிருந்தாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. எதுனாலும் நமக்கு லக் இருந்தால் மட்டும்தாங்க அனிமல்ஸை பார்க்க முடியும். மயில் பார்த்தோம். அப்புறம் கடாமான்னு சொன்னாங்கங்க. இதுதான் வந்து டைகர் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஒரு விஷயமா, அந்த கடாமான் தான். அப்புறம் யானை பார்த்தோம். பயங்கரமாக இருந்தது. ரெண்டுமே பெண் யானை தாங்க. சூப்பராக பார்த்துட்டோம். முடிஞ்ச அளவு எல்லாம் பார்த்துட்டோம். ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங்னு யோசிச்சோம். புலி தாங்க. அதை பார்க்க முடியாதோ அப்படின்னு யோசிச்சோம். கரெக்டாக அதுவும் கிராஸ் ஆச்சுங்க. எங்களை பார்த்துட்டே போச்சு. நாங்கள் பயங்கர ஹாப்பியாக வந்ததுக்கு எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த 2000 எங்களுக்கு ஒர்த் ஆயிடுச்சு. அந்த அண்ணாவும் எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணி எங்களை பார்க்க வச்சு தான் கூப்பிட்டு போனார். அந்த அண்ணா கிடச்சதும் எங்களுக்கு லக் தாங்க. செகண்டாக ஆஃப் ரோடிங் தாங்க கூப்பிட்டு போனாங்க. பாருங்கள், என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அந்த அளவு வந்து ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ரோட்டில் போயிட்டு இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா முதுமலையோட ஃபுல் வியூவும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மேலே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலி அந்த அண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறது, சாட்சி அந்த மாதிரிலாம் ஓட்டி எங்களை பயமாக தான் கூப்பிட்டு போனார். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக முதுமலை வந்தீங்கன்னா மசனக்குடி கூட போய் ப்ரைவேட் சஃபாரி கூட எடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நடக்க முடியல ஆக்சுவலி, அதில் ரொம்ப கல்லாக இருந்த மாதிரி இருந்தது. சுற்றி உங்களுக்காக காமிச்சிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கிளைமேட்லாம் பயங்கரமாக இருந்தது. இன்னும் மார்னிங் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நாங்கள் தான் சொன்னோமே, கிளம்புனதே ரூம்லேருந்து 9:30 பக்கம்தான். ஸோ அந்த வந்ததுனால எங்களால் இதுதான் பார்க்க முடியுது. மார்னிங் வந்திருந்திங்கன்னா பயங்கர மிஸ்டோட சூப்பராக இருந்திருக்கோங்க. அந்த பார்க்கும்போதே மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன் நான்லாம். ஸோ 2 பிளேஸ் அவர் காமிச்சிட்டாரு. ஃபைனலாக எங்களுக்கு வந்து பேம்போ ஃபாரஸ்ட் தான் கூப்பிட்டு போனார். அங்கேயும் நம்மளால் லக் இருந்துச்சுன்னா அனிமலை ஸ்பாட் பண்ண முடியுங்க. அதுவும் நாங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணோம், ஊட்டி போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஊட்டி போகிறதுக்கு மசனக்குடியிலேருந்து 2 ரூட் இருக்குங்க. கூடலூர் ஒன்று இருக்குது, கல்லாட்டி இருக்குது. ஸோ கூடலூர் போகலான்னு யோசித்தோம். பட் கல்லாட்டி ரூட் சூப்பராக இருக்குன்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி கல்லாட்டி வழியாக தான் போனோம். அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ட்ரைவ் பண்ணும்போதே பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸ்டீப் கர்வ்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இந்த கல்லாட்டி வழியில் வந்து நீங்கள் முதுமலையிலேருந்து ஊட்டி போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஊட்டிலேருந்து முதுமலைக்கு இந்த கல்லாட்டி வழியாக வர முடியாது. வெறும் லோக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தாங்க வர முடியும். ஸோ வரும்போது இந்த ரூட்டை சூஸ் பண்ணாதீங்க. எஸ், ஃபைனலி வி ரீச்ட் ஊட்டி. ஊட்டியும் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் பண்ணிட்டோம். அதனால் அங்கேயே கொஞ்சம் பிளேசஸ் பார்த்துலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோங்க.
ஈவினிங் ஒரு 3 o'clock போல் ரீச் பண்ணதுனால ஒரு 2 பிளேசஸ் வந்து கவர் பண்ணோம். போட் ஹவுஸ் தாங்க. போட் ஹவுஸில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். அதனால மோட்டார் போட் தான் சூஸ் பண்ணியிருந்தோங்க. நீங்கள் 4 பேர் இருந்தீங்கன்னா பெடல் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் பைக்ரா ஃபால்ஸ் போனோம். கொஞ்சம் தண்ணி கம்மியாக தாங்க இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த 2 பிளேஸை கவர் பண்ணிவிட்டு நாங்கள் ரூம் தாங்க போய் ஸ்டே பண்ணோம். இந்த ரூமோட டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். நான் அதையும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்னு சொல்லிட்டு. ஊட்டியை பொறுத்தவரையும் ரூமுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆமாங்க, நிறைய இடத்துல ரூம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்தீங்கனாலே அவைலபிலிட்டி பார்க்கலாம். இல்லை எதில் ஆப்லனாலும் புக் பண்ணிக்கலாம். அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நம்ம அந்த ஃபாரஸ்ட்டில் தங்கியிருந்தோம்ல, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலாக இருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரூம்லாம் நீங்கள் நார்மலாக புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணாலும் ஓகே தான். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ரூமாக பார்த்து கூட புக் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்ததும் நைட்டு அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அகெயின் ஊட்டியோட கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்ல, அதனால் அப்படியே பை வாக்காக நாங்கள் வெளியே தாங்க போனோம். வெளியே போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிடல, அதனால சிம்பிளாக ஏதாச்சும் டின்னரும் சாப்பிட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் இப்போ நைட்டே பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா நாளைக்கு ஃபுல்லாக ஊட்டியே நாங்கள் என்ஜாய் பண்ணலாம். Day 3யோட வீடியோவும் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு Day 3 வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படியே போயிட்டு ஸ்வெட்டர், சாக்லேட், எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கிளைமேட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோங்க. கிளைமேட்டில் சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. இந்த சீசன் வந்து சூப்பரான சீசன் போல். நாங்கள் போனது பை லக் தான் எங்களுக்கு கரெக்டாக போயிருக்கோம். நாங்கள் ஊட்டியோட கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு குளிர்னதுனால எங்களுக்கு தேவையான ஸ்வெட்டரும் வாங்கிட்டோம். எனக்கு இந்த காதில் போடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஃபைனலாக அதையும் வாங்கிட்டோங்க. Day 3 ஊட்டியில் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்ற அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.